Hi learners, welcome to our YouTube channel. Today வந்து நம்மளோட சேனலில் தமிழில் பேசக்கூடிய ஒரு 25 சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்படி ஒரு 25 சென்டென்சஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். போகும்போது நீங்களும் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் ஒன்று தொந்தரவு செய்ய விரும்பலை. நான் ஒன்று தொந்தரவு செய்ய விரும்பலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு bother யூ. ஐ டோன்ட் வாண்ட் டு bother யூ. செகண்ட் ஒன் இனிமே இது செய்யாது. இனிமே இதை செய்யாது அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டூ திஸ் ஹியர் ஆஃப்டர். டோன்ட் டூ திஸ் ஹியர் ஆஃப்டர். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் வந்து இப்போ ஏதாவது பண்ணிவிட்டு யாராவது ரீசன் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா சாக்கு சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சாக்கு சொல்லாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். ஃபோர்த் ஒன் என் கண்ணில் படாமல் போயிடு. என் கண்ணில் படாமல் போயிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் அவுட் ஆஃப் மை சைட். கெட் அவுட் ஆஃப் மை சைட். அடுத்ததாக ஃபிஃப்த் ஒன் இப்போ எனக்கு சரியாக என்கிட்ட ஏதாவது கேட்குறாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. சிக்ஸ்த் ஒன் நான் சொன்னால் அவ செய்வா. நான் சொன்னால் அவ செய்வா. ஷீ வில் டூ இஃப் ஐ சே. ஷீ வில் டூ இஃப் ஐ சே. செவன்த் ஒன் நீ என்கிட்ட சொன்னியா. நீ என்கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் யூ டெல் மீ. டிட் யூ டெல் மீ அப்படின்னு கேட்கலாம். எயித் ஒன் வந்து நீ என்கிட்ட விளையாடுறியா. நீ என்கிட்ட விளையாடுறியா. ஆர் யூ கிடிங் மீ. ஆர் யூ கிடிங் மீ. நைன்த் ஒன் என்னோட விஷயங்கள்லேருந்து விலகிடு. என்னோட விஷயங்கள்லேருந்து விலகிடு. Could you stay away from my stuff? Could you stay away from my stuff? அடுத்ததா 10th ஒன் இது உண்மையாக இருக்க முடியாது. இது உண்மையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் கான்ட் பி த்ரூ. இட் கான்ட் பி த்ரூ. 11th ஒன் நான் எதுவுமே சொல்லலை. நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ said nothing. ஐ said nothing. 12th ஒன் வந்து நீ இப்போ போகணுமா. நீ இப்போ போகணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ வாண்ட் டு கோனா. டூ யூ வாண்ட் டு கோனா. 13th நான் எப்போ வரணும். நான் எப்போ வரணும் அப்படின்னு கேட்குறதுக்கு வென் ஷுட் ஐ கம். வென் ஷுட் ஐ கம். 14th எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு எதுவும் வேணாம். ஐ டோன்ட் நீட் எனிதிங். ஐ டோன்ட் நீட் எனிதிங். 15th வந்து தேவையில்லாததெல்லாம் பேசாத. தேவையில்லாததெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டாக் unnecessary திங்ஸ். டோன்ட் டாக் unnecessary திங்ஸ். 16th நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு we are having dinner now. we are having dinner now. 17th சூரியன் வந்து கிழக்கில் உதிக்குது. சூரியன் கிழக்கில் உதிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு the sun rises in the east. the sun rises in the east. 18th மலர்கள் வந்து அழகா மலருது. மலர்கள் வந்து அழகா ஃப்ளவர்ஸ் வந்து அழகா மலருது அப்படின்னு சொல்கிறதுக்கு the flowers are blooming beautifully. the flowers are blooming beautifully. 19th வந்து அவள் வந்து எங்களுக்காக டின்னர் சமைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவள் எங்களுக்காக டின்னர் சமைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் குக்கிங் டின்னர் ஃபார் அஸ். ஷீ இஸ் குக்கிங் டின்னர் ஃபார் அஸ். 20th அவள் தினமும் கடினமாக உழைக்கிறான். அவன் தினமும் கடினமாக உழைக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he works hard every day. he works hard every day. அடுத்ததாக 21th அவள் வந்து எக்ஸாம்க்காக ஹார்டாக படிச்சுட்டு இருக்கா. அவள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் ஸ்டடியிங் ஹார்ட் ஃபார் ஹர் எக்ஸாம். ஷீ இஸ் ஸ்டடியிங் ஹார்ட் ஃபார் ஹர் எக்ஸாம்.
22nd வந்து காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை வந்து காலையிலேருந்து பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங். இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங். இப்போ அடுத்ததாக 23rd வந்து நான் வந்து அந்த ஃபிலிம்மை வந்து அந்த மூவியை வந்து நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் அந்த மூவியை ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் ஆல்ரெடி வாட்ச் தட் மூவி. ஐ ஹாவ் ஆல்ரெடி வாட்ச் தட் மூவி அப்படின்னு சொல்லலாம். 24th வந்து நான் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு முதல்லையே பஸ் வந்து போயிடுச்சு. நான் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்குள்ளேயே பஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு the bus has left before I reached the bus stop. The bus has left before I reached the bus stop. 25th அதை பற்றி கவலைப்படாத, அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் worry about it. டோன்ட் worry about it அப்படின்னு சொல்லலாம். ஓகே லேர்னர்ஸ், டுடேயோட 25 சென்டென்சஸ் இதோட முடியுது. இன்னொரு 25 சென்டென்சஸோடு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.